மாடு கன்று போட்டுருச்சுன்னா குளிப்பாட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலை கறந்த உடனே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கேணியில் கொண்டு போய் ஊற்றுவாங்க. அதுக்கான ரீசன் வந்து கேணியில் ஊறுற மாதிரி மாட்டுக்கு வந்து பால் நல்லா ஊறணும் அப்படிங்கிறதுக்காக ஊற்றுவாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயம் தெரியுமா, தெரியாதா, ஊற்றுவீங்களா ஊற்ற மாட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கன்று போட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம கன்றுக்குட்டி எழுப்பிடணும் பால் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே பால் குடிச்சிட்டு ஜங்கு புங்கும் கிளம்பியே ஆடிட்டுருக்கோம். பசங்கன்னா கன்றுக்குட்டி சீக்கிரம் ஒடியாருங்கிறதுக்காக பால் நிறையா விடுவாங்க. காலக்கணுன்னா சில பேர் வந்து நிறையா விட மாட்டாங்க பால். 100க்கு 97% வந்து காலக்கணம் தான் அதிகமாக போடுவோம். ஏன்னா அந்த ஊசி தான் வந்து ரேட்டு கம்மியே. பொதுவாக மனுஷங்களுக்கே வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் வாரிசுன்னு சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய வந்து பென்சில்ஸு கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க பாட்டி காலத்தில். ஆனால் ஆட்டை பொறுத்த வரைக்கும் கெடா குட்டியோ பொட்டை குட்டியோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மாட்டை பொறுத்த வரைக்கும் பசங்கன்னு போட்டால் பட்டிக்கும் காலக்கண்ணு போடுற காலக்கண்ணு எல்லாமே கறிக்கு தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமே. அப்போ நீ மாட்டுக்கறி பிரியாணி திங்கவே மாட்டே அப்படின்னு கேட்காதீங்க, திம்பேன். இருந்தாலும் அந்த காலக்கண்ணோட வாழ்நாள் வந்து ரொம்பவே கம்மி தான். அது வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்.